கிருஷ்ணர் யுத்தங்கள் முடிந்து தன் வயதான காலத்தில் மன வருத்தத்துடன் ஒரு மரத்தின் மீதுதான் படுத்து உறங்குவார். அவர் எப்பொழுது அந்த மரத்தின் மீது உறங்கினாலும் தன் கால்கட்டை விரலை ஆட்டிக்கொண்டுதான் உறங்குவார். அப்பொழுது அங்கு வந்த வேடன் ஒருவன் மரத்தின் மீது ஏதோ அணிலோ முயலோ இருக்கிறது என்று தவறுதலாக புரிந்து கொண்டு அம்பை எய்தான். அந்த அம்பானது கிருஷ்ணரின் வலது கால் கட்டை விரலை பதம் பார்த்தது. அந்த கால் கட்டை விரலில் தான் கிருஷ்ணருக்கு உயிர் மூச்சாக இருந்தது. இதை கண்ட வேடன் அதிர்ச்சியில் ஓடி வந்து கிருஷ்ணரின் காலை பிடித்துக் கொண்டு கதறி அழுதான். அப்பொழுது கிருஷ்ணர் கூறினார், கலங்க வேண்டாம். போன யுகத்தில் நீ வாலியாக பிறந்திருந்தாய். நான் ஸ்ரீராமராக அவதரித்திருந்தேன். நீ பெற்றிருந்த வரத்தின்படி உன் முன் யார் நின்று யுத்தம் செய்தாலும் அவர்களது பலத்தில் பாதி உனக்கு வந்துவிடும். அதனால் உன்னை நான் மறைந்திருந்து அம்பு விட்டு கொன்றேன். உன் மரணத்திற்கு நான் காரணமாகிவிட்டேன். போன யுகத்தில் நான் செய்த தவறு, அதற்கு தண்டனை இந்த யுகத்தின் முடிவில் உன் மூலமாகவே எனக்கு கிடைத்திருக்கிறது. அவதாரமே ஆனாலும் யுகங்கள் கடந்தாலும் செய்த பாவத்திற்கு தண்டனை அனுபவித்தே தீரவே